அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வரப்போகிற குரூப் 4 எக்ஸாம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 10 டேஸ் வந்து லாஸ்ட்டாக ஒரு 4 டேஸ் நம்ம விட்டுட்டோம்னா 10 டேஸ் மட்டும்தான் நமக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைமாக இருக்கும். இந்த 10 டேஸ் டைமில் வந்து எந்த சப்ஜெக்ட் படிக்கிறது, எந்த சப்ஜெக்ட் விடுறது அப்படிங்கிற மாதிரி குழப்பம் எதுவும் வேண்டாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்லாம் நம்ம முழுசாக ரிவிஷன் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஜியாகிரஃபி, சயின்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ளஸ்ஸு முக்கியமான கொஷின்ஸு அந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு போனவே உங்களால் வந்து ஓரளவுக்கு 60 to 70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஸோ அதிகமாக எந்த லெசன்ஸில் கொஷின்ஸ் இருக்கோ, எந்த யூனிட்ஸில் கொஷின்ஸ் இருக்கோ அதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இப்போ ஜியாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு ப்ளஸ் பாக்ஸ் கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து பார்க்குறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஜியாகிரஃபியில் பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் அமராவதி நகர். ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலம் 2024 வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும். இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஆரவல்லி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று. ரொம்ப முக்கியமான கேள்வி. உலகில் இருக்கக்கூடிய மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர்களில் ஒன்று ஆரவல்லி மலைத்தொடர். இது பாருங்கள், ரொம்ப முக்கியமானது. இமயமலை பல சிகரங்களின் இருப்பிடமாக உள்ளது. உலகில் உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது. ஸோ உலகில் இருக்கக்கூடிய மலைகளில் அதிகமான சிகரங்கள் கொண்ட மலை இமயமலை. உலகில் உள்ள 14 உயரமான சிகரங்களில் 9 சிகரங்கள் தன்னகத்திலே உள்ளது. அதாவது உலகில் இருக்கக்கூடிய 14 உயரமான சிகரங்களில் இமயமலையில் மட்டுமே எத்தனை இருக்குது அப்படின்னா 9 இருக்குது. அதுதான் முக்கியமான கண்டென்ட். இதில் இதுவுமே வந்து மஸ்ட் வாட்ச். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. காரகோரம் கணவாய், அதாவது பல்வேறு கணவாய்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். ஸோ எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன கணவாய்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு மேட்சிக்கில் கேட்கலாம், தனியாக கொஷின்ஸாகவும் கேட்கலாம். காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். காரகோரம் காஷ்மீர். காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஷொஜிலா கணவாய் ஷிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கிம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். இதில் இருக்கிற எல்லா கணவாய்களும் இமயமலையில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். பட் அது எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீர். ஷொஜிலா கணவாய் சிக்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேசம். பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். நாதுலா மற்றும் ஜெலிப்லா கணவாய் சிக்கிம். இதெல்லாமே வந்து இந்த எல்லா கணவாய்களும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இமயமலையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கணவாய்கள். பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய் மற்றும் பாகிஸ்தானில் உள்ள போலந்து கணவாயும் இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கணவாய்கள். இந்திய துணைக்கண்டத்தில் முக்கியமான கணவாய்கள் என்ன இருக்குது அப்படின்னா, பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கக்கூடிய கைபர் கணவாய், பாகிஸ்தான்லேயே இருக்கக்கூடிய போலந்து கணவாய். இது ரெண்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். என்ன ரீசன் அப்படின்னா, இதனால் வந்து எனக்கு எந்த லாஸும் கிடையாது. ஒவ்வொரு கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த உங்களுக்கு தெரியுமாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இடத்துல வீடியோவை ஸ்கிப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டு சொல்லியிருந்துருக்கலாம். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கொஷின் மேபி உங்களுக்கு வந்திருக்கும். ஃபர்தராக ஃப்யூச்சரில் இந்த வீடியோவை பார்க்கும்போது இந்த இடம் நம்ம அன்றைக்கி பார்க்கலையே, அதில் கொஷின்ஸ் இருந்ததே அப்படின்னு வருத்தப்படுறதை விட இன்னும் ஒரு 5 minutes எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொடுத்துருக்கிற எல்லா பாயிண்ட்டுமே வந்து வேலிடான பாயிண்ட் தான். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் காலநிலையை பற்றி கொடுத்துருக்காங்க. செகண்ட் லெசனில் சமச்சீர் காலநிலை அப்படிங்கிறது பிரிட்டிஷ் காலநிலை என்று அழைக்கப்படுகிறது. சமச்சீர் காலநிலைக்கு இன்னொரு பேர் பிரிட்டிஷ் காலநிலை. இக்காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அல்லது மிக குளிருடையதாகவோ இருக்காது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது, சமச்சீராக இருக்கும். அதுதான் சமச்சீர் காலநிலை. அதுக்கு இன்னொரு பேர் பிரிட்டிஷ் காலநிலை. அடுத்து வானிலை அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது. ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பிளேஸ் எடுத்துக்கிறோம். அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய வளிமண்டலத்துடைய தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வானிலைன்னு சொல்கிறாங்க. அதுவே காலநிலை அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். அதே ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 30 to 35 ஆண்டுகள் சராசரி வானிலையை சேர்த்து காலநிலையாக சொல்லுவோம். காலநிலை அப்படிங்கிறதுக்கும் வானிலை அப்படிங்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கோங்க.
வானிலை அப்படின்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட டைமில் இருக்கக்கூடிய வளிமண்டல தன்மை தான் வானிலைன்னு சொல்கிறோம். அதுவே காலநிலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சுமார் 30லேருந்து 35 ஆண்டு சராசரி வானிலையை குறிக்கக்கூடியது தான் வானிலை அப்படின்னு காலநிலை அப்படின்னு சொல்கிறோம். உலகின் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதி மௌசின்ராம் மேகாலயாவில் அமைந்துள்ளது. உலகில் அதிகமாக மழை பெறக்கூடிய பகுதி எதுன்னு தெரிஞ்சிருக்கணும், மௌசின்ராம். அது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், மேகாலயா. அப்போ அதிகமான மழை அளவுனா எவ்வளோ அப்படின்னு தெரியணும் இல்லையா, 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு மழைப்பொழிவு இருக்கும். ரொம்ப முக்கியமான கேள்வி, ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், புலிகள் பாதுகாப்பு திட்டம் 1973 தொடங்கப்பட்டது. இதுவுமே கேட்ட கொஷின் தான். புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1973. புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்பகங்கள் நிறைய தொடங்கப்பட்டிருக்கு. பர்டிகுலராக பாக்ஸ் கொஷின்ஸ் எதுக்காக உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அந்த புலிகள் பாதுகாப்பு திட்டமாக இருக்கட்டும், வானிலை காலநிலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி இதில் இருக்கிற எல்லா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஆல்ரெடி கொஷின்ஸாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம பார்க்குறதுக்கு ஈக்குவல் தான் இது. பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம். அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவு நீரை பயன்படுத்தி அதிகமான மகசூலை விவசாயத்தில் கொண்டு வரணும், தண்ணீர் பயன்பாட்டை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சாயி யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஆல்ரெடி கொஷின் கேட்டிருக்காங்க. இயர் எப்போ அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின்ஸ் கேட்கக்கூடிய ஏரியா. ரிப்பீட்டாக கொஷின்ஸ் கேட்டே தான் இருக்காங்க. பல்நோக்கு திட்டத்துடைய பெயர், அது எந்த ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு, அதனால் பயனடையக்கூடிய மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பல்நோக்கு திட்டம் கொடுத்துட்டு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம், அல்லது பயனடையக்கூடிய மாநிலங்கள் எது அப்படின்னு கேட்கலாம், இல்லை மாநிலங்கள் கொடுத்துட்டு இந்த மாநிலங்கள் வந்து எந்த பல்நோக்கு திட்டத்தின் மூலமாக பயனடைகிறதுன்னு கேட்கலாம். ஸோ கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். 1 by 1 பார்க்கலாம். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அமைந்துள்ள ஆறு தாமோதர் ஆறு. பயனடையும் மாநிலங்கள் மேற்கு வங்காளம் மற்றும் ஜார்க்கண்ட். பல்நோக்கு திட்டத்துடைய பெயர் பக்ரானங்கல் திட்டம். உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணையாக அமையப்பட்டது இந்த பக்ரானங்கல் அணை. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பயனடையும் மாநிலங்கள் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். நெக்ஸ்ட், ஹீராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை. ஹீராகுட் திட்டம் உலகின் மிக நீளமான அணை. ஆறு எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? மகாநதி ஆற்றின் குறுக்கே. பயனடையும் மாநிலங்கள் எது? ஒடிசா. கோசி திட்டம் கோசி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பீகார் மற்றும் நேபாளம் பயனடைகிறது. துங்கபத்ரா திட்டம் துங்கபத்ரா ஆற்றின் இடையே கட்டப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசமும் கர்நாடகாவும் பயனடைகிறது. தெஹிரி அணையானது பாகீரதி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் பயனடைகிறது. சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் சம்பல் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம் மாநிலங்கள் பயனடைகின்றது. நாகார்ஜுனா சாகர் திட்டம் கிருஷ்ணா நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசம் பயனடைகிறது. சர்தார் சரோவர் திட்டம் நர்மதை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் பயனடைகிறது. இந்த சர்தார் சரோவர் திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டமும் உலகின் மிகப்பெரிய ஈர்ப்பலையாக இருக்கக்கூடியதும் உலகின் மிக நீளமான அணை. இந்த நாளுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். மேட்டூர் இந்திரா காந்தி கால்வாய் திட்டமானது சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா பயன்பெறுகிறது. மேட்டூர் அணையின் குறுக்கே மேட்டூர் அணையானது காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு தமிழ்நாடானது பயனடைகிறது. ஸோ எந்த திட்டம், எந்த ஆறு, எந்த மாநிலம் பயனடையுது, இதை தான் நம்ம மெயினாக பார்த்து வைக்கணும். இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் என்னென்ன பார்க்கலாம். பெயர் ஃபர்ஸ்ட் வந்து ஜூம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண்மை எங்கே நடைபெறுது அப்படின்னா அசாம். பொன்னம் அப்படிங்கிறது கேரளாவில் சொல்லுவாங்க. பொடு அப்படின்னு ஆந்திர பிரதேசத்துலேயும் ஒடிசாவிலையும் சொல்லப்படுது. பீவார், மாசன், பென்டா, பீரா அப்படிங்கிறதெல்லாம் மத்திய பிரதேசத்தில் சொல்லக்கூடிய வேளாண்மைக்கான வேறு பெயர்கள். ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒரு டைம் வந்து மேட்சுக்கில் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. ஜூம் அப்படின்னா அஸ்ஸாம், பொன்னம் கேரளா, பொடு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா, பீவார், மாசன், பென்டா, பீரா இதெல்லாம் மத்திய பிரதேசத்தில் சொல்லக்கூடிய வேளாண்மையுடைய மற்ற பெயர்கள். இதுவுமே வந்து ரொம்ப முக்கியமானது. ஆல்ரெடி இதில் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஏதாவது அனலைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்கள் மைண்டுக்கு வரும். ஸோ பாருங்கள், காரிஃப் பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பருவம், வேளாண் பருவத்தை 3ஆக பிரிக்கிறாங்க. காரிஃப் பருவம், ராஃபி பருவம், சையத் பருவம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காரிஃப் பருவம் அப்படின்றது ஜூன் டு செப்டம்பர். ஓகேவா? 6, 7, 8, 9. அதுவே ரஃபி பருவம் அப்படிங்கிறது வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச்
6 மாதங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரஃபி பருவம் அப்படின்றது அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். சையத் பருவம் அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும். ஓகேவா? நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது எந்த பருவ காலத்தில் வட மாநிலங்களில் என்ன பயிர் செய்வாங்க, தென் மாநிலங்களில் என்ன பயிர் செய்வாங்க அப்படின்னா, காரிஃப் பருவம், அதாவது ஜூன் டு செப்டம்பர் இடைப்பட்ட காலத்தில் வட மாநிலங்களாக இருந்தால் நெல், பருத்தி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, உளுந்து இதெல்லாம் பயிரிடுவாங்க. அதுவே தென் மாநிலங்களாக இருக்கும் பட்சத்தில் நெல், கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை பயிர் செய்வாங்க. ரஃபி பருவத்தில், அதாவது அக்டோபர் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் இடைப்பட்ட காலத்தில் வட மாநிலங்களில் கோதுமை, பருப்பு, ஆளி விதைகள், கடுகு, பார்லி இதெல்லாம் வந்து இது பண்ணுவாங்க. அதுவே தென் மாநிலங்களாக இருந்தால் நெல், மக்காச்சோளம், கேழ்வரகு, நிலக்கடலை, கம்பு. அடுத்தது சையத் பருவம், அதாவது ஏப்ரல் டு ஜூனில் காய்கறிகள், பழங்கள், தீவன பயிர்கள்லாம் வட மாநிலங்கள்லையும், நெல், காய்கறி, தீவன பயிர் எல்லாமே தென் மாநிலங்கள்லையும் விளைவிக்கப்படும். ஓகேவா? 1919 பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. 1919 பால் பண்ணை கால்நடைகள் என்ற தலைப்பின் கீழ் இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது? தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியோடு மேற்கொள்கிறது. மாவட்ட அளவில் கணக்கெடுப்பு மண்டல இணை இயக்குனர் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம், கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை, மீன்வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியாவின் முக்கிய வேளாண் புரட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு புரட்சியும் என்னென்ன பொருட்கள் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறது தான் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் புரட்சி அப்படின்னா எண்ணெய் வித்துக்கள், அதாவது அந்த எண்ணெய் வித்துக்கள்லையும் குறிப்பாக கடுகு மற்றும் சூரியகாந்தியை சொல்லுவாங்க. மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்களுக்காக, எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தி அதிகரிப்பு. நீல புரட்சி மீன்கள் உற்பத்தி அதிகரிப்பதற்காக. பழுப்பு புரட்சி தோல், கோகோ, மரபுசாரா உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு. தங்க இலை புரட்சி சணல் உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு. பொன் புரட்சி பழங்கள், தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர்களை உருவாக்குவதற்காக. சாம்பல் புரட்சி உரங்களுக்காக கொண்டு வரப்பட்டது. இளஞ்சிவப்பு புரட்சி அப்படிங்கிறது வெங்காயம், மருந்து பொருட்கள், இறால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக. பசுமை புரட்சி என்பது உணவு தானியங்களின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக. வெள்ளி புரட்சி என்பது முட்டை மற்றும் கோழிகளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக. வெள்ளி இழை புரட்சி என்பது பருத்தியின் உற்பத்தியை அதிகரிக்க. சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தியும் தக்காளி உற்பத்தியையும் அதிகரிக்க. வட்ட புரட்சி என்பது உருளைக்கிழங்கு உற்பத்தியை அதிகரிக்கவும். வெண்மை புரட்சி என்பது பால் உற்பத்தியை அதிகரிக்கவும். இதில் வெள்ளி புரட்சினா என்ன, வெள்ளி இலை புரட்சினா என்ன, வெண்மை புரட்சினா என்ன அப்படிங்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இந்தியாவில் உள்ள கனிமங்கள் மற்றும் அதனோடு தொடர்புடைய அமைப்புகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் அமைந்துள்ள இடம் கொல்கத்தா. இந்திய சுரங்கப் பணியகம் அமைந்துள்ள இடம் நாக்பூர். இந்திய சுரங்கப் பணியகம் எங்கு அமைந்துள்ளது? நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இரும்பு சாராத தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் ஹைதராபாத். இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. இந்தியாவில் உள்ள சுரங்கங்கள் மற்றும் கனிமங்களின் நிர்வாகத்திற்கான பொறுப்பு சுரங்கப்பணி அமைச்சகத்திடம் உள்ளது. மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1957. இந்திய இரும்பு எஃகு ஆணையம் செயில் இந்தியாவில் இரும்பு எஃகு தொழிற்சாலைகள் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்றுகிறது. ரொம்ப முக்கியமானது. இதோடைய வருஷம் வந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே பேஜில் பாருங்கள், பொதுவாக இரும்பு தாது என்ன மாதிரியான வடிவங்களில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. இரும்பு தாதுடைய படிவம், இரும்புடைய அளவு. மேக்னடைட்டில் 72.4% இரும்பு உள்ளது. ஹேமடைட் தாதுவில் 69.9%, கோதைட் தாதுவில் 62.9%, லைமனைட் தாதுவில் 55%, சிட்ரைட் தாதுவில் 48.2% இரும்புடைய அளவு இருக்குது. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இரும்பின் தாதுக்கள் எது எதுன்னு தெரியணும். மேக்னடைட், ஹேமடைட், கோதைட், லைமனைட், சிடரைட். அதில் எவ்வளோ % அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். இங்கே இருக்கிறதையும் பார்த்துடலாம். நாக்பூரை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம். ஸோ இந்திய மாங்கனீசு தாது நிறுவனம் இங்கே அமைந்துள்ளது. ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர். மாங்கனீஸ் ஒரே இந்தியன் லிமிடெட் 50% மாங்கனீஸை உற்பத்தி செய்து உலக சந்தை மதிப்பீட்டில் முதன்மையானதாக இருக்கிறது. மாங்கனீஸ் உற்பத்தியில் உலக சந்தை அளவில் முதன்மையானதாக இந்த மாங்கனீசு தாது நிறுவனம் இருக்குது. ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம் ஆகும். ஹிந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்திய அரசால் நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழே இயங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனம்.
பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகை ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. பாக்சைட் என்பது அலுமினியத்தின் ஒரு வகையான ஆக்சைடு ஆகும். இது பிரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. நால்கோ என்று அழைக்கப்படக்கூடிய தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. நால்கோ என்று அழைக்கப்படும் தேசிய அலுமினிய நிறுவனம் 1981 தொடங்கப்பட்டது. இதன் மையங்கள் ஒடிசா மாநிலத்தில் அஞ்சுல், டாமன், சோடி போன்ற இடங்களில் உள்ளன. இது இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் 1981 பொதுத்துறை நிறுவனமாக உருவாக்கப்பட்டது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவின் ஒரு பொதுத்துறை நிறுவனமாகும். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் அரசு நிறுவனம் ஆகும். இந்நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்காக பொறுப்பை வழங்குகிறது. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் இந்தியாவில் ஒரு பொதுத்துறை நிறுவனம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய மும்பையை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடியது. இந்த நிறுவனம் அணுமின் சக்தி உற்பத்திக்கான பொறுப்பை வகிக்கிறது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் ஃபரிதாபாத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகளை கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் பெருங்குடி பகுதி உலகிலேயே அதிக காற்றாலைகளை கொண்ட பெரிய காற்றாலை பண்ணை ஆகும். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் புதுடெல்லியை தலைமையிடமாக கொண்டுள்ளது. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீட்டு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். சென்னையில் உள்ள இந்நிறுவனம் 1998 ஒரு தன்னாட்சி நிறுவனமாக புதிய மற்றும் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்கள் அமைச்சக நிர்வாகத்தின் கீழ் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளானது காற்று வள மதிப்பீடு ஆய்வு மற்றும் சான்றளித்தல் ஆகும். இந்தியாவின் முதல் பருத்தி நெசவு ஆலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள ஃபோர்ட் கிளாஸ்டர் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் பருத்தி நெசவு ஆலை 1818 கொல்கத்தாவிற்கு அருகிலுள்ள போர்ட் கிளாஸ்டர் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது. பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். பருத்தி இலைகளிலிருந்து விதைகளை மட்டும் பிரித்தெடுக்கும் முறைக்கு ஜின்னிங் என்று பெயர். தேசிய சணல் வாரியத்தின் தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனமானது பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிகளை நிறுவப்பட்ட ஒரு நிறுவனமாகும். இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம் பட்டு வளர்ப்பு மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சிக்கென நிறுவப்பட்ட ஒரு நிறுவனம். இந்நிறுவனம் பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு இந்திய அரசாங்கத்தின் மத்திய பட்டு வளர்ப்பு வாரியத்தால் 1983 தொடங்கப்பட்டது. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் தற்போது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே புதுதில்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. இந்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழ் நவம்பர் 20, 1975 தொடங்கப்பட்ட அமைப்பு கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம். தற்போது இது இந்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தின் கீழே புதுதில்லியில் உள்ள உத்யோக் பவனை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது.
இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் காகித தொழிற்சாலை 1812ஆம் ஆண்டு மேற்கு வங்கத்தில் உள்ள செராம்பூர் என்னுமிடத்தில் தொடங்கப்பட்டது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் மத்திய பிரதேச மாநில பர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள நேபா நகர் என்னுமிடத்தில் அமைந்துள்ளது. பர்கான்பூர் மாவட்டம், நேபா நகர். இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830இல் தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி தொழிற்சாலை முதலில் 1830இல் தமிழ்நாட்டில் போர்ட்டோ நோவாவில் அமைக்கப்பட்டது. ஒவ்வொரு தொழிலகங்களும் எப்போது தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது, அதோடைய பெயர்கள், அது அமைந்திருக்கிற இடம் மற்றும் மாநிலம், நிறுவப்பட்ட ஆண்டு மற்றும் அதில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள்களை பற்றி பார்க்கலாம். டாடா இரும்பு எஃகு நிறுவனம் டிஸ்கோ என்ற அந்த தொழிற்சாலையானது ஜாம்ஷெட்பூரில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 1907இல் உருவாக்கப்பட்டது தேனிரும்பு உற்பத்திக்காக. இந்திய இரும்பு எஃகு நிறுவனம் இஸ்கோ எனப்படுவது ஃபர்ன்பூர், ஹீராபூர், குல்டி இந்த இடங்களில் மேற்கு வங்கத்தில் 1972 தேனிரும்பு மற்றும் கச்சா எஃகு தயாரிப்பதற்காக தொடங்கப்பட்டது. மூன்றாவதாக விஸ்வேஸ்வரய்யா இரும்பு எஃகு நிறுவனம் பத்ராவதி, கர்நாடகாவில் அமைக்கப்பட்டது. 1923ஆம் ஆண்டு கலப்பு தேனிரும்பு மற்றும் வெள் இரும்புக்காக உற்பத்தி செய்வதற்கு. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்ய தொழில்நுட்ப உதவியோடு அமைக்கப்பட்டது. பிலாய் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிலாய் என்னும் இடத்தில் 1957இல் ரயில்வே மற்றும் கப்பல் கட்டும் உபகரணங்களுக்காக உற்பத்தி செய்ய உருவாக்கப்பட்டது. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியோடு ஒடிசாவில் உள்ள ரூர்கேலா என்னும் இடத்தில். இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனியின் தொழில்நுட்ப உதவியோடு ஒடிசா மாநிலத்தில் உள்ள ரூர்கேலா என்னும் இடத்தில் 1965இல் வெப்பம் மற்றும் குளிர்ந்த உருளை தகடுகளையும் மின்முலாம் பூசப்பட்ட தகடுகள் மற்றும் மின்சார தகடுகள் உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இங்கிலாந்தின் தொழில்நுட்ப உதவியோடு கட்டப்பட்டது. துர்காப்பூர், அதாவது மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய துர்காப்பூர் என்னும் இடத்தில் 1959இல் உலோக கலவை மற்றும் கட்டுமான பொருட்கள், ரயில்வே உபகரணங்களை தயாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியோடு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பொக்காரோ என்னும் இடத்தில் 1972இல் இரும்பு கழிவு மற்றும் இரும்பு உலோகம் தயாரிப்பதற்காக தொழிற்சாலைகளாக உருவாக்கப்பட்டது. சேலத்தில் உள்ள எஃகு ஆலை என்பது தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் உள்ள 1982ஆம் ஆண்டு துருப்பிடிக்காத இரும்பை கண்டுபிடிப்பதற்காக, அதை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. விஜயநகர் எஃகு ஆலை அப்படின்னு சொல்லக்கூடியது கர்நாடகாவில் ஃபோர் நகல் அப்படின்னு பிளேஸில் 1994 நீண்ட மற்றும் பட்டை எஃகுகள் உருவாக்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்தது விசாகப்பட்டினம் எஃகு ஆலை என்பது ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விசாகப்பட்டினத்தில் 1981இல் வெப்ப உலோகங்கள் உருவாக்குவதற்காக தொடங்கப்பட்ட சில தொழிற்சாலைகள். பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. அடிக்கடி கேட்ட ரிப்பீட்டடான கேள்வி, சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு. பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்யும் திட்டம் 2014 மேக் இன் இந்தியா புரோகிராம் 2014இல் தொடங்கப்பட்டது. இதன் முக்கிய நோக்கம் உலக வரைபடத்தில் இந்தியாவை ஒரு சிறந்த தொழிலக உற்பத்தி மையமாக காண்பிப்பது. உலக வரைபடத்தில் இந்தியாவை சிறந்த தொழில்நுட்ப உற்பத்தி மையமாக காண்பிப்பது. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. முழுமையான முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது. நாட்டின் 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்தியாவின் முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872, முறையான முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881, 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2011. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995இல் நிறுவப்பட்டது. இது தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தன்னாட்சி பெற்ற அமைப்பு. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் 1995இல் நிறுவப்பட்டது. தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற அமைப்பு. ஷெர்ஷா சூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள
சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இந்த சாலை ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது இந்த சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ஷெர்ஷாசூர் தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி ராயல் சாலையை சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து மேற்கு வங்காளத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அமைத்தார். கொல்கத்தாவிலிருந்து பெஷாவர் வரை உள்ள இந்த சாலை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் கிராண்ட் ட்ரங்க் சாலை என்று அழைக்கப்பட்டது. தற்போது இந்த சாலை அமிர்தசரஸிலிருந்து கொல்கத்தா வரை நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. ரயில்வே மண்டலங்கள் மற்றும் அவற்றின் தலைமையிடம். வடக்கு ரயில்வே மண்டலம் தலைமையிடம் புதுதில்லி. வடமேற்கு ரயில்வே மண்டலம் தலைமையிடம் ஜெய்ப்பூர். வட மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் அலகாபாத். வடகிழக்கு ரயில்வே கோரக்பூர். வடகிழக்கு எல்லை ரயில்வே என்பது கவுஹாத்தியை தலைமையிடமாக கொண்டது. கிழக்கு ரயில்வேவுக்கு தலைமையிடம் கொல்கத்தா. கிழக்கு கடற்கரை ரயில்வேவின் தலைமையிடம் புவனேஸ்வர். கிழக்கு மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் ஹஜிப்பூர். மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர். மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் மும்பை சத்ரபதி சிவாஜி முனையம். மேற்கு ரயில்வே தலைமையிடம் மும்பை சர்ச்கேட். தெற்கு ரயில்வேயின் தலைமையிடம் சென்னை. தென்மத்திய ரயில்வேவின் தலைமையிடம் செகந்திராபாத். தென்கிழக்கு ரயில்வேவின் தலைமையிடம் கொல்கத்தா. தென்மேற்கு ரயில்வேவின் தலைமையிடம் ஹூப்ளி. தென்கிழக்கு மத்திய ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கண ரயில்வே நவி மும்பை. 1956ஆம் ஆண்டு மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின்படி மொழியியல் அடிப்படையில் மாநிலங்களின் எல்லைகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளன. 1956 மாநிலங்கள் மறுசீரமைப்பு சட்டம். சென்னை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்கள் பல்வேறு காலகட்டங்களில் பிரித்து அமைக்கப்பட்டன. மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களும் அவற்றின் உயரமும். தொட்டபெட்டா சிகரத்தின் உயரம் 2637, முக்குருத்தி சிகரத்தின் உயரம் 2554 மீட்டர், வந்தராவ் 2533 மீட்டர், பெருமாள் மலை 2234 மீட்டர், கோட்டை மலை 2019 மீட்டர், பகாசுரா 1918 மீட்டர். கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள சிகரங்களும் உயரமும். சோலைக்கரடு 1620 மீட்டர், பழமலை 1500 மீட்டர், உருகமலை 1486 மீட்டர், குட்டிராயன் 1395 மீட்டர், முகனூர் 1279 மீட்டர், வலசமலை 1034 மீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மலைகள் அமைந்துள்ள மாவட்டங்கள். மருதமலை, வெள்ளியங்கிரி மற்றும் ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம். மருதமலை, வெள்ளியங்கிரி, ஆனைமலை கோயம்புத்தூர் மாவட்டம். தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல்மலை தருமபுரி மாவட்டம். பழனிமலை திண்டுக்கல் மாவட்டம். சென்னிமலை மற்றும் சிவன்மலை ஈரோடு மாவட்டம். ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டம். ஏலகிரி மலை திருப்பத்தூர் மாவட்டம். பொதிகை மலை தென்காசி மாவட்டம். பொதிகை மலை தென்காசி மாவட்டம். ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை வேலூர் மாவட்டம். கொல்லிமலை நாமக்கல். சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் சேலம் மாவட்டம். கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி. செஞ்சிமலை விழுப்புரம். பச்சைமலை பெரம்பலூர். மருதுவாள் மலை கன்னியாகுமரி. மகேந்திரகிரி மலை திருநெல்வேலி. நீலகிரி மலை நீலகிரி. மறுபடியும் ஒரு டைம் இது சொல்கிறேன். இது வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, மேட்ரிக்லையும் கேட்குறாங்க, தனியாகவும் கேட்குறாங்க, நல்லா பார்த்துச்சுக்கோங்க. மருதமலை, வெள்ளியங்கிரி மலை, ஆனைமலை கோயம்புத்தூர். தீர்த்தமலை, சித்தேரி மற்றும் வத்தல்மலை தருமபுரி. பழனிமலை திண்டுக்கல். வெள்ளிமலை மற்றும் சிவன்மலை ஈரோடு. சென்னிமலை மற்றும் சிவன்மலை ஈரோடு. ஏலகிரி மலை திருப்பத்தூர். பொதிகை மலை தென்காசி. ஜவ்வாது மற்றும் ரத்தினமலை வேலூர். கொல்லிமலை நாமக்கல். சேர்வராயன் மலை, கஞ்சமலை மற்றும் சுண்ணாம்பு குன்றுகள் சேலம். கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சி. செஞ்சிமலை விழுப்புரம். பச்சைமலை பெரம்பலூர். மருதுவாள் மலை கன்னியாகுமரி. மகேந்திரகிரி மலை திருநெல்வேலி. நீலகிரி மலை நீலகிரி. இது எல்லாமே கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஒரு டைம் 2 டைம் கேட்டு படிச்சு வச்சுக்கோங்க. பாம்பன், முயல் தீவு, குருசடை, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல், ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு மற்றும் விவேகானந்தர் நினைவு பாறை ஆகியன தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தீவுகள். பாம்பன் தீவு, முயல் தீவு, குருசடை தீவு, நல்லத்தண்ணி தீவு, புள்ளிவாசல் தீவு, ஸ்ரீரங்கம், உப்புத்தண்ணி தீவு, தீவுத்திடல், காட்டுப்பள்ளி தீவு, குவிப்பில் தீவு, விவேகானந்தர் நினைவு பாறை இது எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தீவுகள். தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கியமான நீர்வீழ்ச்சிகள் மற்றும் அவை அமைந்துள்ள மாவட்டங்கள் பார்க்கலாம். ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தருமபுரி மாவட்டம். கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டம். குற்றாலம் நீர்வீழ்ச்சி தென்காசி மாவட்டம். கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம். ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி நாமக்கல் மாவட்டம். கேத்தரின் மற்றும் பைக்காரா நீர்வீழ்ச்சி நீலகிரி மாவட்டம். கிள்ளியூர் நீர்வீழ்ச்சி சேலம் மாவட்டம். ஐயனார் நீர்வீழ்ச்சி விருதுநகர் மாவட்டம். வைதேகி, செங்குபதி, சிறுவாணி மற்றும் கோவை குற்றாலம் இது அனைத்தும் கோயம்புத்தூர் மாவட்டம்.
திருமூர்த்தி திருப்பூர் மாவட்டம், குட்லாடம்பட்டி மதுரை மாவட்டம், திற்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம், திற்பரப்பு காளிகேசம் உலக்கை மற்றும் வட்டப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ இதில் இந்த நீர்வீழ்ச்சிகள் மற்றும் மாவட்டங்கள் இன்னொரு டைம் சொல்லிட்டேன். ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம், கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி மாவட்டம், குற்றாலம் தென்காசி மாவட்டம், கும்பகரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி தேனி மாவட்டம், ஆகாயகங்கை நாமக்கல் மாவட்டம், கேத்தரின் மற்றும் பைக்காரா நீலகிரி மாவட்டம், கிள்ளியூர் சேலம் மாவட்டம், ஐயனார் விருதுநகர் மாவட்டம், வைதேகி செங்குபதி சிறுவாணி கோவை குற்றாலம் இதெல்லாம் கோயம்புத்தூர் மாவட்டம், திருமூர்த்தி திருப்பூர் மாவட்டம், குட்லாடம்பட்டி மதுரை மாவட்டம், திற்பரப்பு காளிகேசம் உலக்கை வட்டப்பாறை கன்னியாகுமரி மாவட்டம். இதையுமே மேட்சில் கேட்டிருக்காங்க, தனியாகவும் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டின் பருவகாலங்கள். பருவகாலம் குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் முதல் மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் நவம்பர் டிசம்பர். குளிர்காலம் ஜனவரி பிப்ரவரி, கோடைக்காலம் மார்ச் ஏப்ரல் மே, தென்மேற்கு பருவக்காற்று காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர். வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார் தமிழ்நாட்டின் மிக அதிக மழை பெறும் பகுதியாகவும் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதியாகவும் உள்ளது. வால்பாறைக்கு அருகில் உள்ள சின்னக்கல்லார், வால்பாறை பக்கத்தில் சின்னக்கல்லார் தமிழ்நாட்டில் மிக அதிக மழை பெறும் பகுதி ப்ளஸ் இந்தியாவின் 3வது அதிக மழை பெறும் பகுதி. பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்திற்கு அருகே அமைந்துள்ளது. இது 1100 ஹெக்டேர் பரப்பளவுடன் 11 சதுர கிலோமீட்டர் அளவிற்கு உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடாக உள்ளது. உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. வங்கக்கடலிலிருந்து மணல்திட்டுகளால் இக்காடுகள் பிரிக்கப்பட்டுள்ளன. இது அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டது. அவிசீனியா மற்றும் ரைசோபோரா தாவர இனங்கள். பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் பக்கத்தில் 1100 ஹெக்டேர் பரப்பளவு 11 சதுர கிலோமீட்டர் அளவு உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலக்காடு. வங்கக்கடலிலிருந்து மணல் திட்டுகளால் பிரிக்கப்படுகிறது. அவிசீனியா மற்றும் ரைசோபோரா போன்ற தாவர இனங்களை கொண்டது. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கின்றது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கின்றது. கடல் பாதுகாப்பு மேலாண்மையில் சதுப்பு நில தாவரங்களின் பங்கு. கடல் அலைகள் மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்பிலிருந்து கடற்கரை பகுதிகளை பாதுகாக்கிறது. மேலும் பவளப்பாறைகளையும் கடலோர புல்வெளிகளையும் மணல் படிவுகளால் மூழ்கடிக்கப்படாமல் பாதுகாக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள உயிர்கோள பெட்டகங்கள் நீலகிரி உயிர்கோள பெட்டகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பெட்டகம், அகத்தியர் மலை உயிர்கோள பெட்டகம். தமிழ்நாட்டில் அதிக காடுகள் பரப்பளவு கொண்ட மாவட்டங்கள். ஈரோடு 2295 சதுர கிலோமீட்டர், கோயம்புத்தூர் 1985 சதுர கிலோமீட்டர், திண்டுக்கல் 1877 சதுர கிலோமீட்டர், வேலூர் 1824 சதுர கிலோமீட்டர், நீலகிரி 1731 சதுர கிலோமீட்டர், தருமபுரி 1702 சதுர கிலோமீட்டர். ஸோ முதலிடத்தில் இருக்கிறது அதிகப்படியான பரப்பளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரோடு 2295 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. நீர் சேகரிப்பதற்கான சில வரைமுறைகள். நீர் மாசுபடுதலை தடுத்தல், நீர் மறுசுழற்சி, சிக்கனமாக நிலத்தடி நீர் பயன்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு, மரபுவழி நீர்வளங்களை புதுப்பிப்பது, நவீன நீர்ப்பாசன முறைகளை பயன்படுத்துவது, காடுகளின் பரப்பளவை அதிகரிப்பது, பயிரிடும் முறைகளை மாற்றுவது, வெள்ளப்பெருக்கு வேளாண்மை, புவி வெப்ப நீர் பயன்பாடு ஆகியன நீர்வளத்தை பாதுகாக்கும் சில வழிமுறைகள். வேளாண் பருவகாலங்கள். பருவம் சொர்ணவாரி அதாவது சித்திரை பட்டம் ஏப்ரல் மே மாதம், ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம். விதைக்கும் காலம் ஏப்ரல் மே, அறுவடை காலம் ஆகஸ்ட் செப்டம்பர். முக்கிய பயிர்கள் பருத்தி மற்றும் திணை வகைகள். சம்பா ஆடிப்பட்டம் என்பது ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் விதைக்கும் காலங்கள். ஜனவரி பிப்ரவரி அறுவடை காலம். நெல் மற்றும் கரும்பு முக்கிய பயிர்கள். நவரை என்னும் பருவம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் அறுவடை போடப்பட்டு விதைத்தல் நடைபெற்று பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அறுவடை நடைபெறும். பழங்கள், காய்கறிகள், வெள்ளரி மற்றும் தர்பூசணி. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் கீழே செயல்பட்டு வரும் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் மேற்கொள்ளும் ஒரு இந்திய நிறுவனமாகும். நெல் ஆராய்ச்சியை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனம். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆடுதுறை என்னுமிடத்தில் 1985ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தொடங்கப்பட்டது. இந்நிறுவனம் இந்த பகுதியில் உள்ள வேளாண் கல்லூரிகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நெல் சாகுபடி மற்றும் உற்பத்தி முறையை குறித்த ஆராய்ச்சிகளுக்கு தேவையான உத்திகளை செய்து வருகிறது.
ரொம்ப முக்கியமான கேள்வி பாருங்கள். இந்தியா 2018ஆம் ஆண்டை திணை பயிர்களின் தேசிய ஆண்டாக அனுசரித்தது. உலக உணவு மற்றும் வேளாண்மை கழகம் 2023ஆம் ஆண்டை சர்வதேச திணைப்பயிர் ஆண்டாக அனுசரிக்க தீர்மானித்தது. அது வந்து இப்போ அனுசரித்து முடிச்சுட்டாங்க. ஓகேவா? இது பழைய எடிஷன் இல்லையா, அதனால் அப்படி போட்டிருக்காங்க. இரண்டாவது பசுமை புரட்சி இயற்கை வேளாண்மை அல்லது கரிம வேளாண்மை என்று அழைக்கப்படும் இரண்டாவது பசுமை புரட்சி. இயற்கை வேளாண்மையில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், தாவர வளர்ச்சி சீராக்கிகள் அதாவது செயற்கை ரசாயனம், கால்நடை தீவன கலப்புகள் பயன்படுத்தப்படுவதில்லை. இவ்வகையான விவசாயம் பயிர் சுழற்சி, பயிர் கழிவுகள், விலங்குகளின் கழிவுகள், விவசாயம் அல்லாத கரிம கழிவுகள், உயிரியல் பூச்சிக்கொல்லிகள் ஆகியவற்றை மண்வள பாதுகாப்பிற்காக நம்பியுள்ளது. குறைவான விவசாயிகள் மட்டுமே இந்த முறையை பின்பற்ற. டான்டி இந்நிறுவனம் இந்தியாவில் கருப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் கலப்பு வகை தேயிலை உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கும் நிறுவனங்களுள் ஒன்று. தமிழ்நாடு தேயிலை தோட்டக் கழகம் இந்நிறுவனத்தின் தேயிலை பயிரிடும் பரப்பு ஏறத்தாழ 4500 ஹெக்டேர். இயற்கை வேளாண்மையை மேம்படுத்தும் நோக்கத்தோடு மத்திய அரசு தேசிய இயற்கை கரிம வேளாண்மை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், இயற்கை உரங்களை மேம்படுத்துதல், பயிற்சி அளித்தல் போன்றவற்றை இத்திட்டம் செயல்படுத்துகிறது. மேலும் கரிமப் பொருட்களை மறுசுழற்சி செய்யவும், தொழிற்கூடங்கள் உயிரி உரங்கள், உயிரி பூச்சிக்கொல்லிகள் உற்பத்தி செய்யவும், தொழிற்கூடங்களுக்கு மாநிலத்தில் நிதியுதவி அளிப்பது, தர மேம்பாட்டு வளர்ச்சி மற்றும் அதனை நடைமுறைப்படுத்தும் குழுமத்தின் மனிதவளத்தை மேம்படுத்துவது போன்றவை இந்த திட்டத்தின் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமாக ஆவின் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு பால் வளர்ச்சி கழகம் என்ற அமைப்பானது தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் என்ற புதிய அமைப்பாக பதிவு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இது பிரபலமாக ஆவின் என்றும் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள நீர்வள ஆதாரங்கள். மேற்பரப்பு நீர்வள ஆதாரங்கள்: ஆற்று நீர் வடிநிலம் 17, நீர் தேக்கங்கள் 81, ஏரிகள் 41,127, ஆழ்துளை கிணறுகள் மற்றும் மற்ற கிணறுகள் 4,98,644, திறந்தவெளி கிணறுகள் 5,06,919, மொத்தமாக 20,46,788. இது வந்து பார்த்திங்கன்னா 2017 தமிழ்நாடு புள்ளியியல் கையேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆதாரம் பேஸில் எடுத்திருக்காங்க. புவியியல் குறியீடு என்பது ஒரு குறிப்பிட்ட புவியியல் பிரதேசத்தில் தயாரிக்கப்படும் பொருட்களின் மீது பயன்படுத்தப்படும் குறிப்பு. இது உற்பத்தி செய்யும் உரிமையாளர்களுக்கு உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை வழங்குகிறது. சில முக்கியமான புவியியல் குறியீடுகள்: ஆரணி பட்டு, காஞ்சிபுரம் பட்டு, கோயம்புத்தூர் மாவு அரைக்கும் இயந்திரம், கோயம்புத்தூர் கோரா பட்டு சேலை, தஞ்சாவூர் ஓவியங்கள், தஞ்சாவூர் கலைநயமிக்க தட்டுக்கள், தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள், தஞ்சாவூர் வீணை, நாகர்கோயில் கோயில் நகைகள், ஈரோடு மஞ்சள், சேலம் வெண்பட்டு சேலம் பட்டு, பவானி போர்வைகள், மதுரை சுங்குடிச்சேலை, சுவாமிமலை வெண்கல சிலைகள், நாச்சியார் கோயில் குத்துவிளக்கு, பத்தமடை பாய், நீலகிரி பாரம்பரிய புத்தையல், மகாபலிபுரம் கற்சிற்பங்கள், சிறுமலை மலைவாழை, ஈத்தாமொழி தேங்காய், ஈத்தாமொழிங்கிற பிளேஸ்க்கு தேங்காய். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள்: டைடல் பூங்கா, அசெண்டாஸ் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த சேவைகளுக்கான மகேந்திரா உலக நகரம், சிறப்பு பொருளாதார மண்டலம், டைடல் பூங்கா 2 மற்றும் டைடல் பூங்கா 3, கோயம்புத்தூர் சிறப்பு பொருளாதார மண்டலம், டைடல் பூங்கா ஆகியவை. தமிழ்நாட்டின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை எண் 44 உடையது. இது ஓசூரிலிருந்து தருமபுரி சேலம் வழியாக தருமபுரி, சேலம், கரூர், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி வழியாக கன்னியாகுமரி வரை 627.2 கிலோமீட்டர் தூரம் செல்கிறது. இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின். இதிலே 44 அப்படிங்கிற நம்பரும் கேட்ட கொஷின். தமிழ்நாட்டிலேயே மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை எண் 785. இதுவும் கேட்டாங்க. பிளேஸ் மதுரை டு துவரங்குறிச்சி வரை செல்கிறது. மதுரையிலிருந்து துவரங்குறிச்சி வரை செல்கிறது. 785. தமிழ்நாட்டின் அஞ்சலக மாவட்டங்கள் மற்றும் தலைமையகம்: சென்னை மண்டலம் சென்னை, மேற்கு மண்டலம் கோயம்புத்தூர், மத்திய மண்டலம் திருச்சி, தெற்கு மண்டலம் மதுரை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நாம் வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபியில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற பாக்ஸஸில் இருக்கிற கொஷின்ஸு, முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் மினிட்ஸில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். பட் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட அப்போ போட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் பதிஞ்சிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் எடுத்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா
நேற்று போட்ட வீடியோவில் 8th ஸ்டாண்டர்டு ஜியாகிரஃபி போட்டிருந்தேன். இன்றைக்கி 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி போட்டிருக்கேன். இதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டில் இருக்கிற பாலிட்டி பாக்ஸ் கொஷின்ஸும் 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி பாக்ஸ் கொஷின்ஸும் நாளைக்கு ஒரே வீடியோவில் சேர்த்து அப்லோட் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.